திருவண்ணாமலை மாவட்டத்தில் யார் எந்த விவசாயம் குறையில்லாத வாயதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயம் குறையோட தான் வாயறாங்க. குறையில்லாத விவசாயே கிடையாது. ஒவ்வொரு அலுவலகத்திலும் எல்லா விவசாயம் அடைந்து சாம்பிள் குறிப்பா ஆரணி தாலுகாபிஸ்ல டிஎஸ்ஓ என்பவர் மூர்த்தியா பாண்டியனா என்ற ஒரு கேள்வி. 7000 கொடுத்தா உடனடியா சங்கராட்ட கிடைக்குது. 5000 கொடுத்தா ஒரு மாசம் கழிச்சு, பணம் கொடுத்தா 6 மாசம் ஒரு வருஷம் ஆகுது. பணம் கொடுக்கணும் மட்டும்தான் சக்கராட்டம் பெற்று தராரு. அந்த பாண்டியன் என்ற நபர் அந்த ஆபீஸ்ல 6 வருஷமா வேலை செய்யறாரு. ஆரணி வட்டாட்சியர் ஆபீஸ்ல டிஎஸ்ஓ செக்ஷன்ல பாண்டியன். அவர் சொல்றதா அந்த சக்கராட்ட பிரிவுல கேட்கணும். இது யாரும் எதுவும் செய்ய முடியாது. இது நீண்ட நாள் குறையா இருக்குது. ஆரணி தாலுகாபிஸ்ல தயவுசெய்து அந்த ஆபீஸை விட்டு மாத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் அந்தந்த ஊர்ல நீர்நிலை புறம்போக்கு, குளக்கரை புறம்போக்கு இதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யாத கண்காணிச்சா இன்னைக்கு மாடி வீடுலாம் இடிச்சு தந்த நிலைமை வராது. ஆரணியில அடிப்படை தவிர கிராம நிர்வாக அலுவலர் தான் பண்றாங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டா செஞ்சா நீங்க ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் 10 லட்சம் வீடு கட்ட வீடுலாம் நேற்று இடிக்கிறாங்க. ஆரணியில தவறு வந்து கட்டணம் தான். அது துணை போனவங்க விஓ, என்ஓசி கொடுத்தவங்க யாரு? இபி சர்வீஸுங்க. கொடா கணேசன் கொடுத்தவங்க யாரு? பண்ணதான் யார்? அது காரணமாக கைது பண்ணுங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நடக்கக்கூடாது. ஆமா மறுபடியும் அதை ஆக்கிரம் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஆரணி ஐயா அப்போ பொதுமக்களை தான் குறை சொன்னீங்க. ஐயா நான் என்ன சொல்றேன், சட்டம் நல்ல நீங்க கேட்கணும், அதை செய்யணும். சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சட்டம் பொதுவானதா சார்? எனக்கு எந்த குறையுமே இல்லையா. விவசாயிகள் குறை ஒவ்வொரு ஆட்சியும் ஒவ்வொருத்தரும் அலையும் போட்டு